இந்த நாட்டில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இது ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, போதுமானவராய் இருந்தீரே, நன்றி. ஆன்லைன்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எஸ், இந்த நாளில கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே நம்மளை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாட்களிலே நம்ம இன்னொரு புதிய மாதத்துக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு எல்லாருக்குமே போதுமானவராக இருந்துகிட்டே வரார். எல்லாருமே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவருக்கு. ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன குறைகள் இல்லை, அந்த போர்ல மாட்டிக்கிட்டு அந்த சின்ன பிள்ளைங்களாம், குட்டி குட்டி பிள்ளைங்க ஏற்றிய அளவு இருக்கிறாங்களா, கத்துறாங்க, நோ வார், நோ வார், சண்டை வேண்டாம், போர் வேண்டாம், போர் வேண்டாம்னு சொல்லி அந்த குழந்தைங்களாம் அழுவுதுங்க. அந்த குழந்தைங்க சும்மா அழுவல, அதுங்க மேலெல்லாம் மண்ணு, அதுங்க மேலெல்லாம் அந்த கறி, அந்த நெருப்பு பட்டு அந்த கறி அவங்க மேலெல்லாம் அப்படியே அழுக்கா இருக்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவங்களா நம்ம இங்க இருக்கிறோம். நம்மளாம் ஒரு பெரிய பரிசுத்தவான்களோ அல்லது கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்ல, ஒருத்தன் திடீர்னு ஒரு குண்டு போட்டான்னு நம்ம எல்லாம் எங்க ஓடுவோம் தெரியல. ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா நம்ம எங்க ஓடுவோம் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு கடைசி காலகட்டத்துல ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக, ஆண்டுடைய ரகசிய வருகைகளுக்கு முன்பாக, ஆண்டு கொடுக்கிற எல்லா எச்சரிக்கைகளுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை கிருபையோடு காத்து கொண்டு வருகிறார். அந்த 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 பீரியட்லயும், அந்த நேரத்திலையும் இவ்வளோ காரியங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தரை நான் நேசிக்கிறேனா, கர்த்தரை நான் கைவிட்டேனா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் எழும்புகிற இந்த காலகட்டத்துல ஆண்டவருக்காக நான் எப்படி ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன், அது ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செய்து எல்லாருமே நல்லா கவனிங்க. ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது, இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம்னாக்கா, ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன், எப்படி வாழ போறேன்ற நோக்கங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த அந்த ஆசைகளை இப்போ சொன்னார்ல ஜான் சொல்லும் போது கூட, ஒரு மந்திரக்காளி நமக்கு கேட்கறான், அதாவது மந்திர செய்யற கேட்கறான், உனக்கு என்ன வேணும்னாக்கா நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்றோம், எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட சொல்றோம். அவர் கேட்கிறாரா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த அந்த அஷூரன்ஸ் இருக்குது? நம்மளுக்கு மந்திரம் செய்யறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு இமீடியட்டா நடக்குதோ இல்லையோ, நம்ம நம்புகிற தேவன் நம்ம பேசுறத கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கிறாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் நம்ம பேசுறத கேட்காம இல்லை, கேட்கிறாரு. ஸோ அதனால ஒவ்வொரு கட்டத்திலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நல்லா சாப்பிட்றீங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா தூங்கி எழுந்திருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வீட்டுக்குள்ள நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு போதுமானதை கொடுத்துருக்கிறாரா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே அவர் கரத்துல இருந்து தான் வருகிறது. அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், அவர் தராரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நான் எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறேன், அதுவும் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நாட்டுல ஆமா எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்ன குறை அப்படின்ட்டு அந்த ஆட்டிடியூட்ல நான் இருக்கிறேனா, இல்ல பி கிரேட்ஃபுல், ஆண்டவரே நன்றியா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, எனக்கு நீங்க இதெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, இதெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. நம்ம சந்ததி சந்ததி சந்ததியா அப்படியே ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர்களாகவோ ஒரு லட்சாதிபதி நம்ம வாழல. ஆனா எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்களை நம்ம முன்னோர்கள் எல்லாரும் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம ஒரு கட்டத்துல நிக்கிறோம்னாக்கா கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமென். பெரிதான கிருபை. எல்லாத்துக்கும் மேலாக நான் இன்னொன்னு சொல்லுவேன், என்னன்னாக்கா நமக்குள்ள கர்த்தர் ஒரு நல்ல சத்தியத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்துக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நேத்தெல்லாம் நான் ஒரு சத்தியத்தை கேட்டுட்டு என்னால இன்னைக்கு காலையில வரைக்கும் இப்போ கூட என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இப்படி இல்லாம இருக்கிறாங்க, இப்படி இல்லாம பேசுவாங்க சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு கேள்வியாயிடுச்சு. மகன் ஐசக் நேற்று ஃபோன் பண்ணும் போது கூட, மூடே ஆஃப்டா எனக்கு ஒரு மெசேஜை கேட்டுட்டு, இது மாதிரிலாம் ஒரு மெசேஜை கேட்டு எனக்கு பேசக்கூட பிடிக்கல, அது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல அந்த மாதிரி ஒரு வெறுத்தேன் நான். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற சத்தியத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென். எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லணும். எத்தனை பேர் நன்றி ஃபுல்லா இருக்கிறோம்? நன்றி உள்ளவர்களா வாழுங்க. ஆண்டவருக்கு நம்மள வழி நடத்துவர் ஆண்டவர் தான். ஆமென். எல்லாத்தையும் கொடுக்கிறவர் நமக்கு ஆண்டவர் தான். எல்லாத்தையும் எங்க கொண்டு வச்சிருக்கிறாரோ ஆண்டவருக்கு நன்றி. ஆமென்.
இன்னைக்கு எங்க போறது, என்ன பண்றது, யார் நமக்கு ஜெபம் பண்ணுவா அப்படின்ட்டு அலைந்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா, எங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா. இந்த எனக்கு நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும், நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட். உடனே உடனே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அந்த ரிக்வெஸ்ட்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, இப்படி யாருக்கோ ஜெபிக்க கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. ஒருத்தருக்கு ஜெபிக்கிறதே ஒரு பெரிய ஒரு புண்ணியமா நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதெல்லாம் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வசனம் என்னன்னாக்கா, எனக்கு எப்பவுமே ஆண்டவர் என்ன கேட்க மாட்டாரு, அது மாதிரி நான் நினைப்பேன். எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல கடைசி பாகம், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆமென். யார் சொன்னா? நான் சொன்னா கூட நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, எசிடேட் பண்ணுவீங்கல்ல. சத்யா, நீ விரும்புறதை கேளுமான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல பாஸ்டர், இருக்கட்டும் பாஸ்டர், பரவாயில்ல பாஸ்டர் போவீங்கல்ல. என்ன சொல்லுவீங்க? கிருபா என்ன சொல்லுவார்? நீ விரும்புகிறத கேளுமானாக்கா கேட்பீங்க. ரொம்ப கொஞ்சம் யோசித்து தான் கேட்பீங்க, இதை கேட்கலாமா, பட்ஜெட்லாம் பார்த்து கேட்போம். ஆனா ஆண்டவர் பட்ஜெட் பார்க்காம கேட்காம நீ விரும்புகிறதை கேளு, நீ விரும்புகிறத கேளு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோமா? நான் விரும்புகிறது என்ன, நான் விரும்புகிறது என்ன ஆண்டவர்கிட்ட, நான் விரும்புகிறது என்ன? எவ்வளவு பெரிய கேள்வி இல்ல? அவர் சொல்லிட்டாரு, நீ விரும்புகிறத கேளு. நான் விரும்புறது என்ன? இப்பதான் நீங்க யோசிக்கிறீங்க, உண்மையாவே நான் விரும்புறது என்ன? இப்பதான் நீங்க யோசிக்கிறீங்கல்ல, நான் விரும்புறது என்ன? ஆண்டவர்கிட்ட குட்டியா கேட்கறதுனா நீ விரும்புகிறதே கிடையாது. நான் நினைக்காத கேட்கறது தான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, விரும்புகிறது. நான் எதிர்பார்க்காதது, ஆண்டவரே நான் நினைக்காதது. நம்ம இன்னொன்னு எப்பவுமே நான் சொல்வேன், நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ, அது அப்படியே என்ன ஆகும்? நடக்குமா இல்லையா? யோசிக்கிறீங்களா இல்லையா? அப்போ நான் வர வழியில ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறார் பிரகாஷ்ட. பிரகாஷ், இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் கோயிங், உங்களுக்கு புரியும் நான் என்ன பேசுறேன்ட்டு. இன்கேஸ் நீங்க போலனா, அந்த கேள்வி நான் உள்ள பூந்துட்டேன். உடனே இந்த கேள்வியே கிடையாது. என்ன, இதை மட்டும் நான் போய் லிடியா கிட்ட கோல் முட்டி விடுறேன். லிடியா பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க பாஸ்டர், பிரகாஷ் இதெல்லாம் சொல்லி தர வேணான்னு, அப்புறம் அதே புடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்னை கேட்பாங்க. அவர் போய் சப்போஸ் அதை வீட்டில் சொல்றாருனாக்கா என்ன. ஸோ அந்த மாதிரி நான் விரும்புகிறது என்ன? நான் விரும்புகிறத நான் பேசணும், நான் விரும்புகிறத நான் யோசிக்கணும், நான் விரும்புகிறத நடக்கையில காட்டணும், நான் விரும்புகிறத ஆண்டவருடைய சித்தமா இருக்கணும். ஆமென். அப்படி இல்லைனாக்கா 1000 கும்பிடுப்பா, எனக்கு வேணவே வேணான்னு விட்டு போயினே இருக்கணும். அதுல எதனா கடுபடி நடக்குதா, அதுல எதனாவது வேண்டாது நடக்குதா, வேணவே வேணாம் ஆண்டவரே, இந்த மாதிரி சங்கதிக்குள்ளெல்லாம் நான் போறதுக்கு விரும்பல. என்ன? சோ இதுக்கு நடுவுல நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லும் போது எவ்வளோ ஒரு அற்புதமான வசனம். அதுவும் சாலமோனுக்கு நான் எப்பவுமே நினைப்பேன், இந்த சாலமோன் உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் அனுபவிச்சுட்டு 1000 பொண்டாட்டிங்களை 3000 பொண்டாட்டிங்களெல்லாம் கட்டிக்கிட்டு கடைசியில பிரசங்கில என்ன எழுதிட்டாரு, எல்லாம் மாயை, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இங்க மாயை மாயை மாயன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டேன். அப்ப நாங்கெல்லாம் இதுலயா அதுலயா இப்படியா அப்படியான்னு போட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம் நம்மலாம். சோ இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்கற, நீ விரும்புகிறத கேள். சரி, இப்போ ஏசாமி வந்துட்டாரு, உங்ககிட்ட கேட்கிறாரு. எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடிக்குங்க. நீ விரும்புகிறத கேள். ரெடி, 1 2 3 கேட்டீங்களா? ரொம்பலாம் உருக வேணாம். ஹலோ, இப்பதான் ஒரேடே உருகி ஜோம் பண்றீங்க. என்ன? நீ விரும்புகிறதை கேள். கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? ஆண்டவரே, நான் போகும்போது எனக்கு ஆட்டோ கிடைக்கணும், எனக்கு நல்ல இந்த மாசம் ஃபுல்லா எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு நல்ல பணம் வேணும், எனக்கு இத்தனை லட்சம் வேணும், இத்தனை கோடி வேணும், அதானே கேட்டிருப்பீங்க. நீ விரும்புகிறதை கேள். ஆனா இந்த மனுஷன் எடுத்த முடிவு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே இவர்கிட்ட சொல்லிட்டு போவாரு. அந்த ஒரு 2 நாளாகமும் நான் நினைக்கிறேன் அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போவாரு, நீ நான் கேட்டப்போ நீ உன் இஷ்டப்படி கேட்கல, அதனால நான் உனக்கு நீ கேட்காதெல்லாம் நான் அதாவது 2 நாளாகமும் 1வது அதிகாரத்துல சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ விரும்புகிறதை கேளுன்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல அங்க போயிட்டு என்ன சொல்லுவாரு, இப்போது நீ ஞானத்துக்கு முன்பாக போக்கும் வருத்தமா இருக்கிற, அதனால நீ என்ன கேட்க போற அப்படின்னு சொல்லும் போது அவர் இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்கன்றார்.
எனக்கு இந்த வசனம் ரொம்பவே எப்பவுமே பிடிக்கும். இதை கிட்டத்தட்ட நான் 19-20 வருஷமா வச்சு நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீ விரும்புகிறதை கேளுன்ற போது நம்ம விருப்பம் எல்லாம் என்னைக்குமே பத்திரமா வைங்க, பத்திரமா வைங்க. ஜோம் பண்ணுங்க, நடக்கணும்னு ஜோம் பண்ணுங்க. அது ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நடக்கணும்னு ஜோம் பண்ணுங்க. நீ விரும்புகிறத கேட்கும் போது என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட பிடிவாதம் பண்ணி கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாரு? குத்துருவார, குத்துட்டு வேலை காட்டுவாரு. ரெடியா கொடுப்பாரு, கொடுத்துட்டு வேலை காட்டுவாரு. நீ தானே கேட்ட, நீ கஷ்டப்படும் போது நீ தானே கேட்ட. நீ உழுந்து உழுந்து வாங்கி கேட்டிருப்ப. எப்படி கேட்டிருப்ப? உழுந்து உழுந்து வாங்கி, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் இத்தனை நாள் உபவாசம், அதற்காக இப்படி உபவாசம், நான் அப்படி உபவாசம் இருப்பேன், நான் இப்படி காணிக்க தருவேன், நான் இதை செய்வேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டு கொடுத்துருவாரு கர்த்தரு. சே போ, ஒழிஞ்சு போ அப்படின்னு கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுவ? அப்புறமா யோசிப்ப, சே ஏன் நான் கேட்டேன், எதுக்கு நான் கேட்டேன், எதுக்கு நான். ஒருத்தவங்களுக்கு குழந்தையே கிடையாது, அவங்களுக்கு பண்ணாத ஜபமே கிடையாது. யார் யாரோ பண்ணுவாங்க ஜபம், எல்லாம் பண்ணுவாங்க, பயங்கரமா பண்ணுவாங்க. ஒரு 14 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க சொல்ற இன்னொரு அந்த குழந்தை பிறந்து வளர்ந்த பிறகு அவங்க சொன்ன அடுத்த காரியம் என்னவா தெரியுமா? ஏன் தான் நாங்க ஜெபம் பண்ணமோ குழந்தை வேணும்ட்டு, ஏன் தான் நாங்க ஜெபம் பண்ணமோ அப்படின்ற லெவலுக்கு போகக்கூடாது. எந்த பொண்ணையோ பையனையோ நீ கேட்கறான்னா டைரக்டா சொல்றேன், தயவு செய்து உழுந்து உழுந்து கேட்டு வாங்காத. நாளைக்கு மெரி மெரி மெரின்னு மெதிக்கும் போது தான் தெரியும், இதுக்கா நான் உழுந்து வாங்கினேன், உழுந்து உழுந்து கேட்டேன், இதுக்கா நான் உழுந்து உழுந்து வாங்கினேன், இதுக்கா நான் இப்படி கேட்டேன் அப்படின்ட்டு நீ யோசிக்க கூடாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதா இருந்தாலும். அதாவது ஒருத்தர் பேசும்போது இப்பெல்லாம் நிறைய பேர் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நடுவில் கேட்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க, என்ன கூல், என்ன சொல்லிட்டு போவாங்க, கூல். சும்மாவே அது என்ன ஏது புரியாது. தலையில பச்சை தண்ணி ஊத்திக்கணுமா, என்ன ஊத்திக்கணும், கூலா இருக்கணுமா, ஐஸை போட்டுக்கணுமா, என்ன தெரியுது, கூல். நீ கூலா இருந்தானா, நீ எதா இருந்தா என்ன, ஆனா அவங்க சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கூல். அந்த மாதிரி சொல்லிட்டு போ. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு பிறகு கூல், அந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? நீ கூல் ஆண்டவரே, டேக் யுவர் டைம் சொல்ல முடியுமா? ஆண்டவரே டேக் யுவர் டைம், நீங்க எப்போ செய்றீங்களோ செய்யுங்க, சொல்ல முடியும். இல்ல குடு குடு குடு, டெய்லி ஜெபம் பண்றோம்ப்பா, நீ குடுப்பா, நீ கொடுக்காம இருக்காதப்பா, என்னென்ன பேசுறோம், அவர் என்னென்ன அப்படியே போட்டு அவரை நம்ம போட்டு தள்ளுறோம். அவரை என்ன அவர்கிட்ட எப்படிலாம் கேட்கணுமோ அப்படிலாம் கேட்குறோம். ஆனா கர்த்தர் கேட்டது என்னன்னாக்கா, அவருடைய கிருபையை, அவர் விரும்புகிறதை கேளு. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் அடியேன் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையும் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து, அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து, என்னது, அவருக்கு கிருபை செய்து பெரிய கிருபையை காத்து, அந்த அப்பாக்கு கிருபை, பெரிய கிருபை, அந்த பெரிய கிருபை எனக்கு தாங்க. பா என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி அவர் ஜெபிக்கிறாரு பாருங்களேன். அப்பாவுக்கு ஒரு பெரிய கிருபையை தந்தீங்களே, அந்த பெரிய கிருபையை எனக்கு தாங்க. ஸோ இப்போ புரியுதா நம்ம எங்க இருக்கிறோம், எந்த லெவல்ல இருக்கிறோம், நம்ம கேட்கும் போது எந்த லெவல்ல இருக்கிறோம், நம்ம யோசிக்கும் போது எந்த லெவல்ல இருக்கிறோம், நம்மளுடைய யோசனைகள் எந்த லெவல்ல போகுது, நம்ம எப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம செய்யறோம். நினைக்கிறது பெருசா நினைக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நீ நினைக்கிற காசா பணமா நினைச்சுக்கோ, எவ்வளவு வேணா நினைச்சுக்கோ. என்ன கர்த்தர் அதுக்கு ஒன்றும் எந்த ஒரு ஃபீஸும் கேட்கல. ஆனா அதை கர்த்தர் செஞ்சு காட்டுறாரா? அதை செஞ்சு காட்டுறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? இதெல்லாம் கர்த்தர் பாக்குறாரு. அந்த பெரிய கிருபையை காத்து, அந்த பெரிய கிருபையை எனக்கு தாரும். அவர் ஜபிக்கிறதே அதான், அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து, இந்நாளிலே இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அந்த பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு வசனத்தை பேசி 9வது வசனத்துல கடைசி பாகத்துல என்ன சொல்றாரு? நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய என்ன இருதயம்? ஞானமுள்ள இருதயம். நீ கேட்கிற விஷயத்துல கர்த்தர் உனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரணும். ஞானமுள்ள இருதயம். நான் செய்யற வேலையில ஞானமுள்ள இருதயம். எனக்கு இது எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சும்மா நேற்று கேட்டேன் அந்த மெசேஜ் மாதிரி பிளா பிளான்னு இருக்க கூடாது. ஞானமுள்ள இருதயம்.
என்ன, ஞானமுள்ள இருதயம் எனக்குள்ள இருந்தாதான் நான் பேசுறது அங்க போய் சேரும். நான் செய்யறது வந்து மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். சோ இதை நான் செய்யலைனாக்கா அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர்கிட்ட வந்து நான் சும்மா ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, நான் விரும்புகிறத தாங்க, எனக்கு எங்க குடும்பத்துக்கு செஞ்சீங்களே அதே மாதிரி பெரிய கிருபியை தாங்க அப்படிலாம் கேட்கறத விட, ஆண்டவர் கொடுக்கிற பெரிய கிருபியை மிஸ் பண்ணாதீங்க. நீ போட்டு வச்சிருக்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கிற. எத்தனை பேருக்கு அது புரியுது? நீங்க ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஒன்னும் நீங்க அந்த வட்டத்தை தாண்டி வரல. கர்த்தர் சொல்ல, நீ வட்டத்தை தாண்டி வா, அப்போ நீ ஒரு பெரிய கிருபையை பார்ப்ப. நீ போட்டு வச்சிருக்கிற வட்டம் உன்னுடைய ஹார்ட் ஒர்க், நீ போட்டு வச்சிருக்கிற வட்டம் உன்னுடைய ஞானம், நீ போட்டு வச்சிருக்கிற வட்டம் நீ போட்ட திட்டங்கள். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் இதுக்கும் மேன்மையான காரியங்களை நான் உனக்கு கர்த்தர் செய்யும் போது நோ பெயின், நோ பெயின், ஒன்லி கெயின், நோ பெயின். கர்த்தர் செய்யும் போது எனக்கா ஆண்டவரே, எனக்கா எனக்கா எனக்கு இவ்வளோலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய நேரத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். கர்த்தர் அப்படிதான் செய்வார். கர்த்தர் செய்யும்போது எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு போய் இவ்வளவு செஞ்சிருக்கிறீங்களே, எனக்காக இவ்வளவு செஞ்சுக்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் இந்த வசனங்களை நான் பார்க்கும்போது நான் உண்மையாவே சந்தோஷப்படுறேன். ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறாரு. ஏராளமா இருக்கிற இந்த உம்மோடு ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. சாலமோன் பல காரியங்களை செய்தாலும் அவர் ஃபாலோ பண்ற சில சில கோட்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா ஞானத்தோடு செயல்படுறாரு. பிரியமானவர்களே, நம்ம ஞானத்தோடு செயல்படுகிற காரியத்தை தயவு செய்து நமக்குள்ள வச்சுக்கணும், நமக்குள்ள இருக்கட்டும். நம்ம ஞானத்தோடு செயல்படுறோமா, கர்த்தர் எங்கேயாச்சும் எதையாச்சும் உணர்த்தி காட்டுவார். யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு. எப்படியாச்சும் இது வேணாம், இது தப்பு, இது செய்யாத. இந்த 3 காரியங்கள் வரும்போது என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நான் எப்படி என்ன பண்றேன், இந்த 3த்தையும் நான் ஏத்துக்க முடியுமா? கர்த்தர் நோ சொல்லும் போது நம்மளால ஏத்துக்க முடியுமா? கர்த்தர் வந்து இது வேணாம் உனக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ஏத்துக்க முடியுதா? ஏன் நம்மளால ஏத்துக்க முடியல? கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பெட்டரா வச்சிருக்கிறாரா, பெஸ்டா வச்சிருக்கிறாரா? யோசிங்க. என்ன, ஆண்டவர் வந்து பெஸ்டா தான் வச்சிருப்பாரு. சோ ஒரு சைடு வந்து உன்னுடைய வில், உன்னுடைய சித்தங்கள், உன்னுடைய திட்டங்கள், இன்னொரு சைடு வந்து கர்த்தருடைய திட்டங்கள். எல்லாமே யோசிங்களேன். எல்லாரும் ஒரு காரியத்தை வைங்களேன். இப்போ உங்களுடைய பிளான்ஸ் இதெல்லாம், இங்க வந்து கர்த்தருடைய பிளான்ஸ் எல்லாம் உன் காதுக்கு வந்துருச்சு. இந்த பிளான்ஸும் ஆல்ரைட், இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நீ எங்க சாஞ்சினுக்கிற? மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரியா? எந்த இடத்துல இருக்கிறீங்க? இந்த சைடா இந்த சைடா? தெரியல. எந்த சைடு? இதுவும் தெரியுது. இது நீ வந்து உன்னுடைய இட்ஸ் ஆன்கோயிங், இதை நீ செஞ்சிட்டு இருக்கிற. நீ நினைக்கிற இதுதான். இந்த சைடு இன்னொரு காரியம். ஆண்டவர் வந்து வேற அழுத்தங்களையும் வேற ஆசீர்வாதங்களையும் உன் காதல போட்டுட்டே இருக்கிறாரு. நீ எதுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுப்ப? சும்மா நான் சொல்லிடுவேன், நான் இதுக்குதான்ட்டு. ஆனா இதுக்கு தானே ஹார்ட் ஒர்க் கொடுத்துனுக்குற. ஷோர், உன்னுடைய சித்தத்துக்கு உன்னுடைய திட்டத்துக்கு தானே ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கிற. உன்னுடைய எண்ணங்களுக்கு தானே ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கிற. இதுக்கு கொடுக்குறியா? அப்போ நீ இதுக்கு கொடுக்கணும்னாக்கா என்ன செய்யணும்னாக்கா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, நான் எதை டிசைட் பண்ணணும், நான் எப்படி டிசைட் பண்ணணும், ஆண்டவரே நான் எதை எடுத்துக்கணும், எது ஃபாஸ்டா போகும், எது வந்து எனக்காக வேலை செய்யும். கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் வைத்திருக்கு தான் உனக்காக வேலை செய்யும். சில நேரங்களில இதையும் நான் சொல்றேன், இது வந்து உங்க திட்டங்கள், இது வந்து கர்த்தருடைய திட்டங்கள், இதையும் கர்த்தர் காதுல போட்டுட்டு இருக்கிறாரு, இதையும் நீ செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சோ இந்த இடத்துல வந்து எப்படி கர்த்தர் உணர்த்துவார் உங்களுக்கு? ஒரு பிலீவர், ஒரு ஜெபிக்கிறவங்க எப்படி கர்த்தர் எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து இதை உணர்த்துகிறாரு, இதை உணர்த்துகிறாரு, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? புரியாது இல்ல? ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டியது. எது நடக்குதோ அது உள்ள பூந்துக்கலாம்னா, எது நடந்துக்கலாம் அது வழியா போயிடலாம், அப்படியே கெமிலியன் மாதிரி மாறிக்கலாம், அந்த பேர் அது பச்சவந்தி மாதிரி மாறிக்கலான்ட்டு அந்த ஆட்டிடியூட் இங்க இல்லை. யாருக்கு? சாலமோனுக்கு கிடையாது அந்த ஆட்டிடியூட்.
அவர் என்ன கேட்கிறாரு, என் தகப்பனாருக்கு பெரிய கிருபையை காத்தீங்க, அந்த பெரிய கிருபை தான் எனக்கும் வேணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அட்வான்ஸ்டா பண்ணிட்டாரு. உனக்கு நான் இன்னும் தரேன் அதிகமா, இன்னும் நான் அதிகமா உங்க தகப்பனாரை விட இன்னும் நான் அதிகமாவே உனக்கு கூட்டி தரேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து அவருக்கு எல்லாத்தையுமே தராரு. சொல்லிட்டு 12வது வசனத்துல பாருங்க, 11 வாசிக்கலாம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல் ஐஸ்வர்யத்தையும் கேளாமல் உன் சத்துருக்களின் பிராணனையும் கேளாமல் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின் படி. கேட்டீங்களா என்ன சொல்றாரு? ஏன்னா அவர் எதையும் கேட்கல. ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னாக்கா, இவ்வளவு பெரிய பதவிப்பா, இவ்வளவு பெரிய வேலைப்பா, உனக்கு இவ்வளவு பெரிய கிருபப்பா, இவ்வளவு பெரிய ஒரு களத்துல இறங்குறப்பா, சோ உனக்கு வேண்டியது என்ன? ஆல் தட் யூ நீட் இஸ், ஆண்டவரே 100 கோடியா இல்ல ஞானமா? எது நல்லா இருக்குது? 100 கோடி வேணுமா ஞானம் வேணுமா? பொய், நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன? ஆமா, 100 கோடி கொடுத்த ஏன் நீங்க வந்து வாழ்ந்துக்கிற இந்த மாதிரி உக்காரு? ஏன் நீ 1 கோடி கொடுத்தாலே நீ ஆளை காண போயிடுவ, இதுல வேற 100 கோடி கொடுத்தாலும் நீ எங்கதான் போவியோ ஏசப்பா. சோ கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவரே இந்த மாதிரி அவர் கேட்கறது பாருங்க, ஆண்டவர் கரெக்டா பேசுறாரு பாருங்க. தேவன் சொல்றாரு, நான் உனக்கு, அதாவது தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு இதெல்லாம் நீ கேட்கல, நீ இந்த காரியத்தை கேட்டு நியாய விசாரிக்க ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், ஞானத்தை வேண்டிக்கொள். ஒரு ஞானம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்றது ஒவ்வொரு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், ஒவ்வொரு பிரசங்கில வாசிக்கிறோம். அங்க ஞானத்தை பத்தி அவ்வளவு உணர்த்திட்டு இருக்கிறார். சும்மாலாம் நம்மலாம் அப்படியெல்லாம் கர்த்தர் வந்து உன்னை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரானாக்கா, காட் ப்ரிப்பேர்ஸ் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட். உனக்குள்ள கர்த்தர் ஒரு விஸ்டம் கர்த்தர் உனக்குள்ள கொடுத்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவார். நீ எங்க போய் பேசணும், நீ என்ன பண்ணணும், ஏது செய்யணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேரத்தெல்லாம் பயங்கர ஒரு டயரிங் ஒர்க் எங்களுக்கு அப்படியே நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ணணும்னே ஒன்று புரியாத. சாயங்காலம் வந்து நைட்டு நான் நினச்சேன் ரொம்ப சீக்கிரம் வந்துடலாம், வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பிரசங்கத்தில் உட்காரலாம், ப்ரிப்பரேஷனில் உட்காரலான்னு பார்த்தா என்ன நடக்குதுனாக்கா, அப்படியே பிஸியாக இருக்குது, அப்படியே ஃபோன் கால்ஸ் அடிச்சுட்டே இருக்குது. நானும் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் சரி, சன்னு தானே, பையன் தானே, அவனுக்கு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கால் வருது. நான் உட்காந்து கவுன்சிலிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் உட்காந்து நான் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறேன். கவுன்சிலிங் பண்ணி நான் பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு நான் வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமையும் ஞானத்தையும் எனக்கு தரலன்னா அதை நான் பண்ணியிருக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு காலையில நான் என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்து பார்க்குறேன். என் பையன் வந்து அவ்வளோ தேங்க் பண்ணியிருக்கிறான். ஏன்னா நான் யாருக்கு கவுன்சிலிங் பண்ணணும் அவங்கள அது அவ்வளோ ஒரு டச்சிங்கா, அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்கா இருந்துக்குது. ரொம்ப ஒரு ரிலீஃப். நான் இம்மீடியட்டா பார்க்குறேன், அதை இம்மீடியட்டா நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு முன்னாடி போன வாரத்துல அவர் கூட நான் பேசுனதே கிடையாது. ஆனா நைட்டு போன வாரத்தில் ஒரு நாள் இப்படி திரும்பி பார்த்தா அவர் பேரு, அப்படி திரும்பி பார்த்தா அவர் பேரு எனக்கு வந்துகிட்டே இருக்குது, என்னுடைய காதுல விழுந்துகிட்டே இருக்குது. நான் எவ்ரி டைம் என் காதுல அவர் பேர் விழும்போது நைட்ல அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அவருக்காக ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவரோடு கூட பேச எனக்கு உதவி செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன் உண்மையாகவே. ஏன்னாக்கா அதுதான் ஞானம். ஸோ கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும் போது யாரும் உங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாது. யாரும் உங்களை மீறி, நான் எப்பவுமே சொல்லுவேன், இட்ஸ் அ கிஃப்ட். ஆக்சுவலி இட்ஸ் அ கிஃப்ட். ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பரிசு என்னன்னாக்கா, ஞானத்தை கொடுத்து உன்னை வழி நடத்துறாரு பாருங்களா. ஞானம் இருந்தாலே உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. நான் பேசுறது வந்து படிக்கிற ஞானம் கிடையாது. அவர் என்ன கேட்குறாரு, ஆண்டவரே நான் உட்காந்து நிறைய படிக்கணும், உட்காந்து நிறைய எழுதணும், அதுக்காக எனக்கு ஞானம் கொடுங்க நான் கேட்குறாரு. நோ 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 இஸ் ஆஸ்கிங், இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய வேலையை நான் வழி நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க. நான் எப்பவுமே எப்படி யோசிப்பேன்னா, எவ்ரி பிலீவர், எவ்ரி பிரேயிங் பர்சன், ஒருத்தருமே த டாப் பொசிஷன்ல இருக்கும். நீ ஜெபிக்கிற ஆளா, உன்னை மீறத்துக்கு யாருமே இருக்க கூடாது. நான் எப்பவுமே யோசிப்பேன் அதை. நீ போறியா, யூ ஆர் த வின்னர். நீ செய்றியா, யூ ஆர் த வின்னர். நீ வந்து எதையோ ஒரு காரியத்தை எடுத்து நடத்துறியா, யூ ஆர் த வின்னர். ஏன் சொல்லுங்க, உன் முழங்கால் சொல்லும். அதை
உங்க முழங்கால் வந்து அந்த காரியங்களை செய்யும் போது கர்த்தர் வந்து நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிற. சோ நான் மட்டும் இல்ல, ஆண்டவரே என் சந்ததியே ஞானமா எழும்பணும், ஞானமா எழும்பணும். அதனால்தான் தாவீதை பத்தி அவர் பேசும்போது சொல்றாரு பாருங்க, என் தகப்பன் நான் சொல்றாரு, அவருக்கு பெரிய கிருபையை செய்து நேர்மையும் உமக்கு முன்பாக தாவீது உமக்கு முன்பாக நேர்மையும் உண்மையுமா இருக்கும்போது அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்துன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஜெபம் பண்றாரு. சில காரியங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். வாலிப பிள்ளைங்க முக்கியமா சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க போகும்போது, உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க யோசிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இது ரைட்டா தப்பா, நான் செய்யலாமா வேணாமா, நான் செய்யக்கூடாதா. ஏன்னா கர்த்தர் உனக்கு அதுக்கு மேலேயே வச்சிருந்தாரா, நீதான் லூசர், நீதான். கர்த்தர் உனக்கு அதுக்கு மேலேயே வச்சிருக்கிறாரு. So when you take a right decision, நீங்க ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுக்கும் போது அங்க முரட்டாட்டமா இருக்காதீங்க. நான் இதை இங்க பாக்குறேன், சாலமோன் கிட்ட நான் பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்து வந்தவர், ஒரு ராஜாவுடைய சன்னு, அவரு அந்த அந்தஸ்துல இருந்து வந்தவர் ஆளோட தாழ்மையா போய் கேட்கிறார். வாட் a humble, ஒரு ஹம்பிள்னஸ் அவருக்குள்ள. அவர் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எங்க வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது, நான் இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன், என் பேக்ரவுண்ட் இப்படி எல்லாம் இருக்குது, அதனால நீங்க எனக்கு இப்படி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கல, எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. அவரு கேட்காம கூட இருந்திருக்கலாம். எனக்கு தான் அவ்வளவு சொத்தை எங்க அப்பா வச்சுட்டு போயிருக்கிறாரு, எனக்கு என்ன குறை, நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு கிருபையை கொடுத்தீங்கல்ல, அந்த கிருபையை என்னை காத்துக்கொள்ளத்துக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்டா இது. ஆண்டவர்கிட்ட கேட்கிற அந்த கிருபைய. சோ எல்லா யங்ஸ்டர்ஸையும் நான் இங்க என்கரேஜ் பண்றேன், ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க உங்களை. நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஜெபமே, எனக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கிருபையை எனக்கு தாங்க, நான் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்க, அந்த ஞானத்தை எனக்குள்ள வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்கோட நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் போது, உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுது ஒரு பெரிய லெவல்ல வச்சு ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே இது இல்ல ஆண்டவரே, நீ சொல்றத நான் கேட்கிறேன், நீ சொல்றத நான் கேட்கிறேன். சம்டைம்ஸ் ஆண்டவர் சொல்றதெல்லாம் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஊர் என்ன தேசத்துக்கு போ, இதெல்லாம் விட்டுட்டு. கேட்டாரா ஆபிரகாம்? கேட்டாரா நான் போவா வேணாவா, இல்ல ஏன் என்ன அங்க அனுப்புறீங்க? கிளம்பிட்டு போறாரு. உன்னுடைய மகனை நீ வந்து பலி கொடுக்கணும் சொல்லும் போது கேட்டாரா? கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்கல, பலி கொடுக்கறதுக்கு போறாரு, கிளம்பி போறாரு. சோ ஆண்டவர் வந்து எல்லாருடைய ஏக்கங்களையும் ஜபங்களையும் நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். ஆண்டவரை நீ அறிஞ்சு இருக்கிறனாக்கா அறிகுறிய உன் உயர்வு தான், உன் உயர்வு தான். அந்த உயர்வு வந்து உன்னுடைய படிப்பினால, உன் வேலையினால, உன்னுடைய அந்தஸ்தால நீ தொடங்கினியா அவர் முடிப்பார். துவக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான். உன்னை துவங்க வைக்கிறவரும் அவர் தான். ஹல்லேலூயா. உண்மையாவே இந்த சாலமோன்ட்ட விட்டுருங்க, ஜஸ்ட் அவர் பண்ண காரியங்களா விட்டுருங்க, பேச வேண்டாம் என்ன. ஆனா அந்த அறிவோட ஞானத்தோட ஒன்னொன்னுத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். அந்த அந்த நீதிமொழிகள்ல ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது, இப்படியா ஆண்டவரே இவருக்கு ஞானத்தை கொடுத்து எழுதி வச்சு, ஒரு நாளும் நம்மளுக்கு அது கைடு மாதிரி இருக்கும். ஒரு அதிகாரமும் ஒவ்வொரு நாளும் ஒரு கைடு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரேயரை முடிச்சுட்டு போவீங்க, முடிச்சுட்டு போனவொடனே என்ன யோசிப்பீங்க? அந்த எக்ஸாம் எப்படி எழுதலாம், இந்த எக்ஸாம் எப்படி எழுதலாம், இந்த ஊருக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இதை செய்யலாம். நத்திங். ஆண்டவர்கிட்ட கொடுங்க. இங்கே தான் யூ வில் கெட் டிஸ்டர்ப்ட். இந்த இடத்துல தான் நீ போடுற பிளானை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே அந்த பிளானை என்ன பண்ணும், மடக்கி போட்டு வேலி அடைக்க பார்ப்ப. நீ பாக்குறியா? நீங்க போடுற பிளான் என்ன பண்றீங்க? வேலி அடைச்சு வச்சுக்கிறீங்களா இல்லையா? ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்களே. வேலி அடைச்சி வச்சு என்ன, அது ஒரு நாள் அந்த வேலியெல்லாம் உடஞ்சி என்ன, அது காஞ்சி போயிட்டு அது கீழே உண்டு கிடக்கும். அப்பதான் ஐயோ என்னடா இது, வேலி அடைச்சி வச்சு இவ்வளோலாம் உடஞ்சி போச்சே. கர்த்தர் இருக்க மாட்டாரு அங்க, கர்த்தர் இருக்க மாட்டாரு. உனக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்கிறாரா, கோ ஹெட் டூ இட். ஆனா வெயிட், இந்த இடத்துல என்ன சொல்றாரு கர்த்தர்? உன் கூட என்ன பேசிட்டு இருக்கிறாரு? உன்னுடைய உயர்வுக்காக என்ன பேசிட்டு இருக்கிறாரு? உன்னுடைய மேன்மையான காரியங்களுக்காக என்ன பேசிட்டு இருக்கிறாரு? கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை செய்யறாருனாக்கா அற்புதமா செஞ்சு முடிப்பார். சில நேரத்துல நொக்குன்னு கொட்டி உட்கார வச்சுட்டு, சொல்றேன்ல நீ கேட்கறியா அப்படின்வாரு. நீ கேளு, நான் உனக்கு செய்யணும். இஸ் a possessive God.
ஆண்டவர் நமக்கு பொசசிவா இருந்து நமக்கு எல்லா காரியங்களும் சொல்லி கொடுக்குற தேவனா இருக்கிற. சோ நீ மறக்காதீங்க. 12வது வசனம், உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஆமென், அல்லேலூயா. உன் வார்த்தைகளின்படியே. அவர் என்ன கேட்டாரு ஸ்டார்டிங்ல? நீ விரும்புகிறதை ஆனால் ஞானத்தை கேட்டாரு. அதனால உன் வார்த்தையின்படி செஞ்ச. ஏன்னாக்கா அவர் கரெக்டா கேட்கிறாரு, போக்கும் வருத்தமா இருக்கிற இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. உண்மைதானே? இது வரைக்கும் வேற எதனா சாலமோனை பாத்துக்கிறீங்களா இந்த உலகத்துல? இன்னைக்கு வரைக்கும் யாருன்னா பார்த்து இருந்தா சொல்லுங்க. யாருன்னா சாலமோனை பார்த்துக்கிறீங்க? சாலமோன் மாதிரியே இருக்கிறாரு, சாலமோன் மாதிரியே பேசுறாரு, சாலமோன் மாதிரியே பெரிய ஆளாகிறாரு. ஒருத்தனும் கிடையாது. சாலமோன் இஸ் தி ஒன். அவர் தான். ஏன்னா ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டாரு, உனக்கு முன்னாடியே இருந்ததுல உனக்கு பின்னாடியே இருந்ததுல. அப்பா இதெல்லாம் என்னன்னாக்கா 13வது வசனத்துல, இதுவும் அன்றி நீ கேளாத. ஐயோ ஐயோ ஐயோ, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்காதது என்ன இருக்குது? எல்லாத்தையும் கேட்டுட்டோம். அவர் பாருங்க, கேளாதது அவர் கொடுக்குறாரு. நம்ம கேட்காதது என்ன? கேட்காதது என்ன இருக்குதா? அந்த வீடு கொடு, நகை கொடு, பணம் கொடு, அது கொடு, இது கொடு, எல்லாத்தையும் கேட்டாச்சு. என்ன ஒண்ணுன்னா கேட்காம இருக்கிறோமா? எதனா கேட்காம இருக்கிற காரியம் எதனா ஒண்ணு இருக்குதா? எனிதிங் என்ன சொல்ல முடியுமா? கேட்காத காரியம். அப்போ சாவு அது எல்லாருக்கும் வரும். எல்லாம் சாவதான் போறோம். கேட்காத காரியம் என்ன இருக்குது? நினைச்சு பார்க்கவே முடியல. கேளாத காரியம். ஆனா ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்ற, நீ கேளாத காரியத்தை உனக்கு தரேன். என்னது அது? பாருங்களேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதே கிடையாது. நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, அதான் நான் சொல்றேனே, ஆண்டவர் கொடுக்கிறாருனாக்கா எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருனாக்கா எல்லாமே அதுல இருக்கும். ஆமென். உடனே நினைச்சுப்பீங்களா, ஆமா இல்ல நம்மளுக்கு எல்லாத்தையும் குத்து வச்சுக்கிறாருல, நம்ம நல்லா வச்சுக்கிறாரு பாரு, எப்படி வச்சுக்கிறாரு பாரு, ஐயோ அப்பா சூப்பரா இருக்குது. கமான், அது உன்னுடைய திட்டம், உன் சித்தம். என்ன ஆண்டவரை உயர்த்தணும்னாக்கா உன்னை உயர்த்தி வச்சு காட்டுவார். பெரிதான சூழ்நிலை. சோ பக்கத்துல சொல்லுங்க, இன்னும் டைம் வரல உனக்குன்னு. இன்னும் டைம் வரல. என்ன இன்னும் டைம் வரல. அந்த டைம் வரும்போது அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இரு. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கும் போது கர்த்தர் உனக்கு தருவாரு. சோ இதெல்லாம் எங்க நடக்குது, எப்படி நடக்குதுனாக்கா 15வது வசனத்துல, சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். ஆமென். இவ்வளோத்தையும் ஆண்டவர் நித்திரையில பேசிட்டு இருக்கிறாரு. உங்க நித்திரையில பேசியிருக்கிறாரா? நீ இதே நோண்டிக்கினே உக்காந்து பத்துனே அது வரைக்கும் தூக்கம் வருமானு பார்த்துங்க. எப்படி உங்ககிட்ட தெளிவா பேசுவாரு? நிச்சயம் பேச மாட்டாரு. இன்னைக்கு நைட்டு போய் உட்காந்து நீ ஆண்டவர் பாஸ்டர் மூலமா சொன்னீங்கல்ல, அவர் சொப்பனத்துல சாலமோன் கூட பேசினாரு, என் கூட பேசுவீங்க. நிச்சயம் பேச மாட்டாரு. அட பாவி மக்களா, நான் பாக்குறேன் 2 மணிக்கு ஆன்லைனு, 3 மணிக்கு ஆன்லைனு, 4 மணிக்கு காலையில ஏஞ்சி பார்ப்பேன். அட பாவிகளை 3 மணிக்கு ஆன்லைனு, 2 மணிக்கெல்லாம் ஆன்லைனு. ஜபம் பண்றாங்களா? பெரிய ஜபவாதிகள் ஆயிட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. நான் தூக்கத்துல இருந்து அப்படியே எடுக்கிறது நேச, அப்படியே பட்டினே போகுது. கண்ணு கூட தெரியுது. ஒரு கண்ணை இப்படி மூடிக்கினேன் இப்படி பார்ப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஓ மை காட். அப்போ இந்த வசனம் எல்லாம் எப்படி நிறைவேறும்? சாலமோனுக்கு எங்க பேசுறாரு இதெல்லாம்? சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அப்பா, ஆனா சொப்பனத்துல இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் பேசிட்டு போயிருக்கிறாரு அவனுடைய சொப்பனத்துல. இன்னைக்கு காலையில எழுந்துச்சு நீ என்ன சொப்பனம் கண்டன்னு கேட்ட என்ன சொல்லுங்க? ஐயோ பயந்துட்டேன், வந்துச்சா, அடிக்கிற மாதிரி வந்தாங்களா, ஓடினானா, ஓடியாந்தானா, என்னை பிடிச்சாங்களா, வந்து என்னை அழிச்சாங்களா, என்னை நொறுக்கினாங்களா, என்னை திட்ட வந்துட்டாங்களா, நம்ம வீட்டை வந்து தட்ட வந்தாங்களா, அவங்க வந்தாங்களா, இவங்க வந்தாங்க. இந்த கதை தான் பேசுவோழிய சாலமோன் மாதிரி பேசுறிய. இனிமேல் எதனா டுப்பாங்கூருக்கு வந்து இந்த மாதிரி கனவுல சொன்னுச்சுன்னா, இப்போ சாலமோன் மாதிரி பேசு. என்ன சாலமோன் மாதிரி சொப்பனம் கண்டினா சொல்லு, இல்லைன்னா உன் சொப்பனம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லு. சில சொப்பனவாசிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, சொப்பனமே கெதி, ஆனா எந்த சொப்பனமும் நிறைவேறாது. பாத்துக்கிறீங்களா?
சில சொப்பனவாதிகள் இருப்பாங்க, உனக்கு தெரியுமா இந்த கனவு கண்டன்னு அதுல கூட்டி கொசுறு எல்லாம் போட்டு தருவாங்க. என்ன அதுல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க மனசுல அதை நினைக்கிற ஆசையெல்லாம் சேர்த்து சொல்லிடுவாங்க, கனவு மாதிரி சொல்லிடுவாங்க. என் கனவுல ஆண்டவர் இதை காட்டினாரு கேட்டினாரு. மதிக்க கூட கூடாது. என்ன உன் வாழ்க்கையில கர்த்தர் உண்மையாகவே செய்யணும்னாக்கா கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு உங்க வசனம் வேணும் ஆண்டவரே, எனக்கு உங்க வார்த்தை வேணும் ஆண்டவரே, நீங்க என்ன நினைத்திருக்கிறீங்களோ அது நிறைவேறணும். ஆமென். இந்த சைடா இந்த சைடா, லெஃப்டா ரைட்டா? ரைட். ஆண்டவரே இந்த சைடு நீங்க என்னென்ன எனக்கு நினைச்சிருக்கிறீங்களோ அதுதான் வேணும், அதுதான் வேணும், அது வேணும் நீங்க சொல்லி கேட்கும் போது கரெக்டா கர்த்தர் அதாவது கொண்டு வந்து பரவாயில்ல உனக்கு எந்த வயசான. அதனால்தான் ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தைய கொடுத்தாரு. முதலே கூப்பிட்டு நீ ஆடுவட ரொம்ப பண்ணிப்ப, அமைதியா கடை ஒழுங்கா கடை, நான் கொடுக்குற நேரத்துல உனக்கு கொடுக்குறேன், எல்லாம் ரொம்ப ஆடின்னு கிடப்ப, அதனாலதான் வானத்து நட்சத்திரங்களை பாரு, மேல பாரு, எவ்வளவு இருக்குது பாரு, இந்த மாதிரி உனக்கு கொடுப்பேன். அதனாலதான் நம்மளாம் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். ஆமென். சோ அந்த மாதிரி கர்த்தர் ஒரு காரியத்தையும் கஷ்டத்தின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக, வித்தியாசங்களின் மூலமாக உன்னை வித்தியாசப்படுத்தி தான் காட்டுவார். ஆமென். இந்த வித்தியாசங்களுக்கு நீ எப்படி ஒத்துழைக்கணும் இருக்குதுல, நிறைய காரியங்கள் இருக்குதுல, நீ ஒத்துழைக்கணும் ஆண்டவர் கூட நீ ஒத்துழைச்சாதான் இந்த வித்தியாசங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடைபெற உயர்வுகளை பார்க்கறதுக்கு. நம்ம ஒரு உயர்வை காட்டின உடனே என்ன பண்ணிக்கிறோம், ஐயோ சூப்பர், ஐயோ அப்பா நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, எப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு ஆண்டவர், அப்படி நம்ம ஜம்ப் பண்ணிக்கிறோமே. ஆண்டவர் இன்னும் வச்சிருக்கிறாரு, இன்னும் ஆண்டவரை எவ்வளவுதான் நீங்க காட்ட போறீங்க, இன்னும் எவ்வளவு ஆண்டவரை இப்படிலாம் இருக்குதா. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே, ஆண்டவரே நிறைய காட்டிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய ஆசீர்வாதங்களை காட்டிட்டீங்க, இன்னும் வச்சிருக்கிறீங்கல்ல. ஆமா, இன்னும் வச்சிருக்கிறார், நமக்காக இன்னும் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுதான் நம்மளுடைய தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன். அவருடைய அன்பை அவர் நமக்கு எப்படி காட்டுவாரு? அதை சொல்றது, உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தாலே எல்லாமே கர்த்தர் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறாரு. கவலையே படாதீங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும், ஆன்லைன்ல இருக்கிறவங்களா சரி, எங்க இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் விரும்புகிறத கேள்வி சொல்லும் போது, ஆண்டவரே அந்த பாக்கியத்தை கொடுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க, அந்த ஞானம் அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரே பேசக்கூடிய வல்லமை, ஆண்டவரே நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய வல்லமை, ஆண்டவரே அந்த ஜனங்கள் நடத்தக்கூடிய வல்லமை, ஆண்டவரே என்னுடைய லைஃப் நான் நடத்தக்கூடிய அந்த வல்லமை, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு காரியத்தை யோசிக்கும் போது நடத்த வேண்டிய வல்லமை. என்ன பண்ணிக்கிறேன், இந்த ட்ரம் பார்த்துக்கிறீங்களா, பெரிய ட்ரம், தண்ணி ட்ரம்லாம் கீழே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பெரிய ட்ரம் இருக்கும், உள்ள பெரிய ட்ரம் இருக்கும் பாத்தீங்களா, அது உள்ள போய் உட்காந்துக்கணும் தெரியும், அது உள்ள உட்காந்து உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கிற நிறைய பேர். உனக்கு எல்லாம் தெரியும், அந்த ட்ரம் விட்டு நான் வெளியே வரமாட்டேன், அந்த ட்ரம்முக்குள்ளேதான் இருப்பேன், எவ்வளவு பெரிய ட்ரம் பாரு, இது போதும் எனக்கு, அப்படி நினைச்சுக்காதீங்க தயவு செய்து. அதை விட்டு வெளியே வாங்க, ஒரு சர்க்கிளை விட்டு வெளியே வந்து ஆண்டவர் செய்து நிறைவேறட்டும் சொல்லி கேளுங்க. ஆண்டவர் எனக்காக பெரிய காரியத்தை செய்வீங்க, அல்லேலூயா. எனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், எனக்காக யாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் சித்தம் நிறைவேறட்டும். ஆமென். எதுவும் உங்க கையை விட்டு போகாது, ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் உங்க கையை விட்டு போகாது, உனக்குரியதுதான். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி, ஆன்லைன்ல அநேகர் கேட்டதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே நாங்க ஞானத்தை கேட்கிறோம், உங்க திட்டங்களை கேட்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், எங்க கூட பேசினதுக்காக நன்றி. நாங்க அறிவோடு ஞானத்தோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.